இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதத்திலும் கூட நம்ம வேதத்திலே பின்வாங்கி போனவர்கள் யார், யார் பின்வாங்காமல் ஆண்டவரை பின்பற்றினார்கள், இன்னும் கூட ஆண்டவரை விட்டு விட்டவர்கள் யார், ஆண்டவரை விட்டு விலகி போயினவர்கள், ஆண்டவரை மறந்து போனவர்கள், கர்த்தரை விட்டு அகன்று போனவர்கள், இவர்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன். இந்த முதலாம் நாளிலே 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இங்கே எசேக்கியா ராஜாவை குறித்து நாம பார்க்கிறோம். நம்ம நன்கு அறிந்த வேத பகுதி தான். அந்த நாளிலும் கூட நம்ம அதை சிந்திக்கிற பொழுது கர்த்தரை விட்டு பின்வாங்காமல், இந்த நாளிலே கர்த்தரை விட்டு பின்வாங்காத ஒரு மனிதனை குறித்து நாம தியானிக்கிறோம். எசேக்கியா ராஜா நம்ம இன்னும் கூட நம்ம பழைய வாசித்து பார்க்கிற பொழுது அநேக ராஜாக்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். கர்த்தரை விட்டு விட்டார்கள், கர்த்தரை மறந்து போனார்கள், கர்த்தரை விட்டு விலகி போனார்கள். இப்படி நம்ம நிறைய ராஜாக்களை நாம பார்க்கிறோம். தாவீது கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கையை வைத்த ஒரு ராஜா. அதன் பிறகு தாவீதுக்கு அடுத்தாலாக அவருடைய சந்ததியிலே வந்த யூதா ராஜாக்கள் கர்த்தரை முழு மனதோடு பின்பற்றவில்லை, கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட அந்த ராஜாக்கள் வந்த வழியிலே இந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் கர்த்தரையே சார்ந்து கொள்வது. ராஜா என்று சொல்லும்போது நிறைய சத்துருக்கள் எழும்புவாங்க, சுற்றிலும் அநேக சத்துருக்கள், நாடுகள், எதிரி நாடுகள் மக்கள் எழும்புவார்கள். உள்நாட்டுக்குள்ளே அவருக்கு பிரச்சனை இருக்கும். இன்னும் நிறைய காரியங்கள் ராஜாவுக்கு, வேலைப்பளு, பலவிதமான காரியங்கள் ராஜாவுக்கு உண்டு. அவற்றின் மத்தியிலும் கூட அந்த எசேக்கியா ராஜா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்து கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். எந்த பிரச்சனை வந்தாலும் அவருடைய ராஜ்யத்திலே, ராஜ்யபாரத்திலே எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட அநேகர் என்ன செய்யறாங்க, ஆண்டவரை பின்பற்றி நடப்பாங்க. சோதனைகள், இக்கட்டுகள், நெருக்கங்கள், ஆபத்துகள் வரும்போது கர்த்தரை விட்டு பின்வாங்கி செல்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த எசேக்கியா ராஜா அவருடைய மோசே கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக யோசுவா 1ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கிறோம். அந்த மோசேயினுடைய நியாய பிரமாண புஸ்தகம் யோசுவா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது. இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தின் படியெல்லாம் செய்ய நீ எப்படி இருக்க வேண்டும், கவனமாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நீ புத்திமானாய் இருப்பாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்லி யோசுவாவுக்கு அங்கே சொல்லப்பட்டது. இங்கே அதே போல இந்த எசேக்கியா ராஜாவும் கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அவன் வாழ்க்கையில என்ன நடந்தது, கர்த்தர் அவனோடு இருந்தார். இப்படியெல்லாம் நம்ம கர்த்தருடைய வழிகளை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரையே சார்ந்து கொண்டு அவருடைய வேதத்தை, நியாய பிரமாணத்தை நம்ம வாசிக்கிற பொழுது, கை கொள்ளுகிற பொழுது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். மட்டுமல்ல, அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் எங்க போனாலும் அவனுக்கு அனுகூலமாகவே எல்லா காரியங்களும் இருந்தது. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை கை கொள்ளும் போது, தியானிக்கும் போது நம்முடைய வழியை ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார், நமக்கு அனுகூலம் உண்டாக்குகிறார், காரிய சித்தி உண்டாகிறது, நம்முடைய வழிகளெல்லாம் வாய்க்கும் சொல்லி சங்கீதத்திலே, 1ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டபடி அவருடைய வாழ்க்கையிலே நடந்தது. அந்த எசேக்கியா ராஜா நாட்கள்ல அசீரியா ராஜா அவருக்கு விரோதமாக எழும்பி வருகிறார், எருசலேமை முற்றுகை போடுகிறார். அவருடைய கைக்கு தப்ப முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியும் இந்த எசேக்கியா ராஜாவும் ஆலயத்துல போய் ஜெபிக்கிறார்கள், கர்த்தரை நோக்கி முறையிடுகிறார்கள், கர்த்தரையே சார்ந்து கொள்ளுகிறார்கள். நெருக்கம் வரும்பொழுது பின்வாங்காதபடி கர்த்தரை பற்றி கொள்ளுகிறார்கள். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். 185,000 பேரை ஒரே நாளிலே ஒரு தூதன் என்ன செய்கிறான், அசீரியருடைய பாளையத்திலே
அங்கே சங்காரம் பண்ணுகிறதை நாம பார்க்கிறோம். ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய ஜெயம் கிடைக்கிறதை பார்க்கிறோம். எந்த ஒரு மனுஷனும் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் எசேக்கியாவுக்காக செய்தார். காரணம் என்ன? இந்த எசேக்கியா கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரையே சார்ந்து கொண்டார். இன்னும் கூட பயங்கரமான வியாதி, மரணத்திற்கு ஏதுவான வியாதி வந்த போதும் எசேக்கியா என்ன செய்யல? கர்த்தரையே சார்ந்து கொண்டார். பின்வாங்கல, மனம் தளர்ந்து போகல, பரிகாரிகளை அல்ல, கர்த்தரையே சார்ந்து கொண்டு அழுது ஜெபித்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆயுசின் வருஷங்கள் அவருக்கு கூட்டி கொடுக்கப்பட்டது. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். ஆண்டவரே, அவருடைய வார்த்தைகளை நாம பிடித்து கொள்வோம். பின்வாங்காதபடி நாம் ஆண்டவருடைய அடிச்சுவடுகளிலே, ஆண்டவருடைய வழிகளிலே நாம் நடப்போம். ஆம், அநேகர் சோதனை காலங்களிலே பின்வாங்கி போகிறதை நாம பார்க்கிறோம். அந்த விதைகள் உவமையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிற மக்கள் உண்டு. எந்த உபத்திரவத்தின் நேரத்திலும் நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்காதபடி இந்த எசேக்கியா ராஜாவை போல நாம் அவரை சார்ந்து கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். முந்தின வசனத்திலே பார்க்கிறோம், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல முழுவதும் வைக்கிறார். பின்வாங்கி போகாதபடி, மற்ற ராஜாக்கள் செய்தது போல கர்த்தரை விட்டு விலகாதபடி, விக்கிரகங்களை நாடி தேடாதபடி, தன்னுடைய மாம்ச சித்தத்தின்படி செய்யாதபடி, எந்த நெருக்கம் வந்தாலும், எந்த இக்கட்டு வந்தாலும், வியாதி வந்தாலும் அவர் கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறார். பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்து அவருடைய நியாய பிரமாணத்தின்படி, மோசே கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி செய்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த நியாய பிரமாணமாகிய இந்த வேத புத்தகத்தை நாம் வாசித்து நாம் அதன்படி நடப்போம். பின்வாங்காதபடி எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரையே நாம சார்ந்து கொள்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு எல்லாவற்றிலும் அனுகூலத்தை ஆண்டவர் உண்டாக்குவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, அவர் பின்வாங்காமல் கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால அவருக்கு அனுகூலம் உண்டாயிற்று. கர்த்தர் எசேக்கியாவோடு கூட இருந்து ஆண்டவரே, நீர் பெரிய வெற்றியை கொடுத்து பரிபூரண சுகத்தை கொடுத்து அவரை ஆசீர்வதித்தது போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரை சார்ந்து கொள்ள, எல்லா சூழ்நிலைகளிலும் பின்வாங்காமல் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் காத்து நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை